fill in the blanks to make each of the following a true statement. இப்போ இதில் எல்லாமே ஃபார்முலாஸ் தான், காம்ப்ளிமெண்ட்டுக்குள்ள ஃபார்முலாஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல, அதை வச்சு தான் இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஏ யூனியன் ஏ டேஷ், ஏ டேஷ்னா என்ன? ஏ காம்ப்ளிமெண்ட். அப்போ ஏயும் ஏ காம்ப்ளிமெண்ட்டும் சேர்ந்தா என்ன ஆகும்? யூனிவர்சல் செட் ஆகும். ஸோ இட் இஸ் யூ. அடுத்து பை டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ. பைனா என்ன? எம்டி செட்டு. பை டேஷ்னா யூனிவர்சல் செட்டு. அப்போ யூனிவர்சல் செட் இன்டர்செக்ஷன் ஏன்னு அர்த்தம். யூனிவர்சல் செட் இன்டர்செக்ஷன் ஏன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்? ஆன்சர் யூனிவர்சல் செட்டில் எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்கும், ஏல சம் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். யூனிவர்சல் செட்டில் இருக்கிற எலிமெண்ட்டுக்கும் ஏக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா ஏ தான் ஆன்சர். ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ், ஏயோட காம்ப்ளிமெண்ட் தான் ஏ டேஷ். அப்போ ஏக்கும் ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கும் ஏதாவது காமனான எலிமெண்ட்ஸ் இருக்க முடியுமா? இல்லை. ஸோ நோ காமன் எலிமெண்ட். ஸோ த செட் இஸ் எம்டி. அடுத்தது யூ டேஷ் இன்டர்செக்ஷன் ஏ. யூ டேஷ்னா யூவோட காம்ப்ளிமெண்ட். யூனிவர்சல் செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்னா என்ன? பை தான். ஸோ தட் இஸ் பை இன்டர்செக்ஷன் ஏன்னு அர்த்தம். பை இன்டர்செக்ஷன் ஏன்னா பையனா எம்டி செட்டு. எம்டி செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் காமனான எலிமெண்ட் ஏதாவது இருக்க முடியுமா? இல்லை. அப்போ ஆன்சர் வந்து எம்டி தான்.